சரி பிள்ளைகள், அப்போ நாம 24வது கிளாஸ் நினைக்கிறேன். இது தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு இந்த மேக்சிமம் கேள்விகள் பார்த்துட்டோம். என்ன போன கிளாஸ்லையும் பார்த்தோம், அதுக்கு முன்னுக்கும் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு கிளாஸ்லையும் தொகுத்த இதுலையும் நான் பார்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த விடுபட்டது இந்த 26வது கேள்வி, 2022 26வது கேள்வி ஒரு அட்டவணை ரிலேட்டடான கேள்வி. ஆஹ் அந்த காலப்பகுதியில் அந்த பெட்ரோல் கிரிசிஸ் வந்ததால அதன் அடிப்படையில் அந்த கேள்வி எடுத்திருக்காங்க பிள்ளைகள். அப்போ சரி, நமக்கு நமக்கு இது இல்லை, எது எடுத்தாலும் நம்ம நகலியே செய்யணுமே. சரி, இங்க பாருங்க. 26 தொடக்கம் 30 வரையிலான வினாக்களுக்காக தெல் நெத்திகம எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அடுத்த வாரம் பெட்ரோலும் டீசலும் கிடைக்கும் சாத்தியக்கூறு தொடர்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பின்வரும் உரையாடல். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உரையாடல்டா, அதுல இருந்து மிச்சாங்கிற நாட்கள் என்ன? மண்டே, டியூஸ்டே, அப்படி வெனஸ்டேன்னு போவோமே. மண்டே டியூஸ்டேண்டு இங்கால போகுது. நான் ரெண்டு ஈஸிக்காண்டி தான் நான் இந்த எக்ஸல்ல செய்கிறேன் பிள்ளைகள். அங்கால அப்படி போ. சரி, இப்ப பாருங்க. இந்த அமல் என்று செல்றவர் அடுத்த 2 நாட்களில், அதாவது இதுல இருக்கிற நாட்கள் எல்லாம் நீங்க யோசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இருந்து அடுத்த கிழமையை பாதி செல்றாங்க. ஆகவே அமல் என்று செல்றவர் சொல்றாரு, அடுத்த 2 நாட்களில் எரிபொருள் பவுசர் எதுவும் வராது அப்படின்னு. அடுத்த 2 நாட்களில் எரிபொருள் பவுசர் எதுவும் வராது. அடுத்த 2 நாட்கள் என்ன? இங்கேயும் வராது, டியூஸ்டேயும் வராது. எனினும் புதன்கிழமை அதிகாலை பெட்ரோல் டீசல், புதன்கிழமை அதிகாலை பெட்ரோல் டீசல் வரும். 2 வகைகளிலும் வரும். அவை 3 நாட்களுக்கு அல்லது மேற்பட்ட நாட்களுக்கு போதுமானதா இருக்கும். அந்த பெட்ரோல் டீசல் 3 நாட்களுக்குண்டா புதன்கிழமை காலை வாரது தானே. அப்ப இதுக்கு மேல இங்களையும் போதுமாக இருக்கலாம். ஆனா 3 நாட்களுக்கு அவர் மினிமம் பண்றார். காசிம் சொல்றாரு, இந்த சாரி அடுத்து பவன் சொல்றாரு, ஐயோ நண்பரே, புதன்கிழமை பெட்ரோலோ வியாழக்கிழமை டீசலோ கிடைக்க போவதில்லை. புதன்கிழமை பெட்ரோலும் கிடைக்காது, புதன்கிழமை பெட்ரோலும் கிடைக்காது, வியாழக்கிழமை டீசலும் கிடைக்காது என்று யாரு சொல்றா? பவன் என்று சொல்றவர் சொல்றார். நான் டீன்னு சொல்றேன், பெட்ரோலுக்கு பீண்டு போடுறேன், டீன்னு போடுறேன். இவர் இது பவன்ற கூட்டு. காசிம் சொல்றாரு, காசிம், ஐயோ தெல் நதிகம எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தற்போது பெட்ரோல் டீசல் ஆகிய 2 வகைகளும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியாதா? தற்போதுன்னா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இரவாகும் போது அவை முடிந்துவிடும். ஆகவே இங்க இவர் சொல்றாரு, இப்ப நமக்கு பெட்ரோலும் டீசலும் தெளித்த கமையில் இருக்கி, அது வியாழக்கிழமை இரவாகும் வரை, அதாவது இவர கூட்டுப்படி வியாழன் நைட்டு வரைக்கும் பெட்ரோலும் டீசலும் இருக்கும். அதோட முடிஞ்சிடும், அங்கால இருக்காது. அங்கால இருக்காது என்பதுதான் இவர கூட்டு. அங்கால இருக்காது என்பதுதான் இவர கூட்டு. அங்கால ஃபுல்லா அது எந்த நாள் வரை இருந்தாலும் இருக்காது என்பதுதான் இவர கூட்டு. சரி, இவரு டேவிட் எனக்கு புதன்கிழமை ஒருவரை அழைத்து செல்ல நேரிடும். அன்றைய தினம் அங்கு பெட்ரோல் டீசல் 2 வகையிலும் இருக்கு. இவர் மத்ததை செல்லல, புதன்கிழமை போறாரு, புதன்கிழமை பெட்ரோல் டீசலும் இருக்கு. அவ்வளவுதான். அவரு அதுக்கு முன்னுக்கு இருக்குமா இல்லையான்றது அவரோட கதை இல்லை. அடுத்தது எமில் சொல்றாங்க, நண்பர்களே, புதிதாக எரிபொருள் பவுசர்கள் வர முடியும் தானே, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெட்ரோல் டீசலும் இருக்கும் என்பவர். இவர் சொல்றாரு, வெள்ளியும் வியாழன், வியாழக்கிழமையும் வெள்ளியும். அப்ப வியாழக்கிழமையும் பெட்ரோல் டீசல் இருக்கும், என்ன, வெள்ளியும் பெட்ரோல் டீசல் இருக்கும் என்று சொல்றார். ஆக இதான் இவங்களோட கூற்றுக்க. இவங்களோட கூற்றுக்களை ஒரு அட்டவணை மூலமாக நாம் என்ன செஞ்சிடும், நான் இதுக்கு நேருக்கு என்ன செய்யறேன், மார்க் பண்ணி வைக்கேன். நீங்க ஒரு ரஃப் பேப்பர்ல இவங்களோட 3 பேர் சாரி, இவங்களோட 1 2 3 4 5 பேர் பேரையும் போட்டுட்டு என்ன செய்யலாம், நேராக மார்க் பண்ணலாம். எனக்கு ஈஸிக்காண்டி நான் டிரெக்டா அதுக்கு முன்னுக்கே நான் மார்க் பண்ணிட்டேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், கேள்வி இப்ப இனி இதுல இவ்வளவுதான் இவங்க சொன்னது. இப்ப கேள்வியை பார்ப்போம். புதன்கிழமை நள்ளிரவு வரையில் பெட்ரோல் வராவிட்டால், புதன் நள்ளிரவு வரையில் பெட்ரோல் வரல, எத்தனை பேர் திட்டவட்டமாக, எத்தனை பேர் திட்டவட்டமாக பொய் சொல்லியிருக்காங்க? அப்படிதானே கேள்வி. பொய்யான கூட்டுகள். அப்ப புதன்கிழமை நள்ளிரவு வரை பெட்ரோல் வராட்டி இவர் சொன்னது பொய் தானே. அமல் சொன்னது பொய், திட்டவட்டம் ஏன் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. காசிம் சொன்னது போய், அதே மாதிரி டேவிட் சொன்னது போய். ஆகவே திட்டவட்டமாக 3 பேர் போய் சொல்லியிருக்காங்க. ஆகவே 26க்கு மூணாவது விடு. சரி, அப்ப எல்லாம் சரி, இந்த இதை போட்டு எடுத்துக்கிட்டோம்னா லேசா பார்த்துக்கலாம். அடுத்தது, வியாழக்கிழமை டீசல் கிடைத்ததாயின், வியாழக்கிழமை டீசல் கிடைத்த எத்தனை பேர் திட்டவட்டமான பொய்யான கூட்டுகள்? வியாழக்கிழமை டீசல் கிடைச்சா என்ன, இவர் பொய், பவன் பொய், இவர் பொய் இல்லை, டேவிட் பொய் இல்லை. அவரு புதன்கிழமை இருக்கும்னு சொன்னாரு, மற்ற நாள் இருக்குமா இல்லையான்னு சொல்லல. ஆகவே ஒரே ஒரு ஆள் பவன் மட்டும். ஆகவே 1, இதுக்கு விட முதல்ல 1.
ஒருவர் மாத்திரம் உண்மை கூறியுள்ளார் என கருதுக. வியாழக்கிழமை டீசல் இருந்ததோடு வெள்ளிக்கிழமை பெட்ரோல் இருக்கவில்லை எனில், அவர் வியாழக்கிழமை டீசல் இருக்கு, ஒரு ஆள் உண்மை கூறியிருக்கார். வியாழக்கிழமை டீசல் இருக்கு, வெள்ளிக்கிழமை பெட்ரோல் இருக்கவில்லை, அப்படித்தானே? ஒரு ஆள் உண்மை கூறியிருக்கணும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பெட்ரோல் இருக்கவில்லை. அப்போ உண்மை கூறியவர் யார்? அப்ப ஒரு ஆள் உண்மை கூறியிருக்காரு, வியாழக்கிழமை பெட்ரோல் இருக்கு, சாரி, வியாழக்கிழமை டீசல் இருக்கு, வெள்ளிக்கிழமை பெட்ரோல் இல்லை. ஆக இவர் போய், சரியா? இவரும் போய். ஆக இவங்க ரெண்டு பேர்ல பவன் காசிம்ல இங்க இருக்கே, இங்க இருக்கே, ஆகவே இருக்குன்னு சொன்னவர் காசிம். ஆனா இங்க பிறையிலே இல்லை. ஆகவே யாரா இருக்கும்? காசிமாக இருக்கும். மூணாவது. அடுத்தது, இருவர் மாத்திரம் உண்மை கூறினார் எனின், ரெண்டு பேரும் உண்மை. இப்ப ரெண்டு பேரும் உண்மை கூறினார்கள் என்றால், தெல்தன்மிக்காம எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நிச்சயமாக டீசல் இருக்கக்கூடிய 2 நாட்கள், நிச்சயமாக இருக்கக்கூடிய 2 நாட்கள்னா ரெண்டு பேரும் உண்மைண்டா, ரெண்டு பேரும் சொன்னது உண்மை. அப்ப ரெண்டு பேரும் சொன்னது நிச்சயமாக உண்மைண்டா, ரெண்டு பேரும் சொன்னது ஆகவே ஃப்ரைடே இருக்குமே. இவங்க இந்த ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் சொன்னது உண்மை. மத்த நாளை பாருங்க, இதை சரின்றெடுத்தா இவ 3 வருஷம் சொன்னது உண்மை, இது சரின்றெடுத்தா இவ 3 வருஷம் சொன்னது உண்மை. இங்கண்டா இதை சரின்றெடுத்தா ஒரு ஆள், இங்க சரிண்டா ஒரு ஆள். ஆகவே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரைடே உண்மையாக இருக்கு. சரி, இப்ப ஃப்ரைடேண்டா இவரு சொன்னது உண்மை, இவரும் சொன்னது உண்மை, இவரும் சொன்னது உண்மை, இவரும் சொன்னது உண்மைண்டா அவ வெனிஸ்டேயும் கட்டாயம் இருக்கும். என்ன? சரியானே? ஆகவே ஃப்ரைடேயும் இருக்கும், ஃப்ரைடேயும் இருக்கும். சாரி, இவர் சொன்னது உண்மைண்டா ஃப்ரைடேயும் இருக்கும். அடுத்தது தேர்ஸ்டேயும் இருக்குமே, தேர்ஸ்டேயும் இருக்குமே. இதுவும் உண்மை. இவர் போய் தான், ஆனாலும் இவர் சொன்னது உண்மை. ஆகவே தேர்ஸ்டேயும் இருக்கும். நம்ம இவரையும் தான் எடுக்கும், இவரை இல்லையே, சாரி மாறி பார்த்துட்டோம். அப்ப இவரையும் தான் உண்மைன்னு எடுக்கும். என்ன ரெண்டு பேரையான உண்மை. ஆகவே வெள்ளியும் வியாழனும் கட்டாயம் இருக்கும். ஆகவே வெள்ளியும் வியாழனும், அதுக்கு வெள்ளியும் வியாழனும் விட. ஆகவே வெள்ளியும் வியாழனும் வர மாதிரி 4வது விட. அதிக எண்ணிக்கையான நபர்கள் உண்மை கூறுகின்றனர் எனின், பின்வரும் எக்கூற்று உண்மையானது. இப்ப அதிக எண்ணிக்கையான நபர்கள் உண்மை கூறாண்டா, செவ்வாய்க்கிழமை பெட்ரோல் இருக்கும், அதே வேளை திங்கட்கிழமை டீசல் இருக்காது. இப்ப திங்கட்கிழமை டீசல் இருக்காதுண்டா ஒரே ஒரு ஆள் தான் திங்கட்கிழமை இருக்கும்னு சொல்றாருன்னு. ஆனா செவ்வாய்க்கிழமை செவ்வாவும் ஆஹ் புதனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான் உண்மையை சொன்ன மாதிரி. ஏன்னா ஆகவே இங்க அதிக எண்ணிக்கையான உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இதைத்தானே சொல்றாங்க. அப்ப இவர் இங்க உண்மைண்டா இங்கேயும் உண்மையா தான் இருக்கும், இவர் இங்க போயிருந்தா இவர் பொய்யா தான் இருக்கும். ஆக இதை வச்சு நான் முடிவெடுக்கலாம். முதலாவது முடிவெடுக்கலாம். ரெண்டாவது, வியாழக்கிழமை பெட்ரோல் இருக்கும், அதே வேளை திங்கட்கிழமை டீசல் இருக்காது. இப்ப வியாழக்கிழமை பெட்ரோல் இருக்கும்டா இவங்க 3 பேரும் சொன்னது ஒண்ணு. மண்டே டீசல் இருக்காது, மண்டே டீசல் இருக்காதுன்னா இவர் சொன்னது போய். ஆகவே 2 பேரும் சொன்னது ஒண்ணு. இப்ப இதுல இந்த 3ல இந்த 2 பேரும் சொன்னது உண்மை. அதோட இந்த 4வது ஆள் இருக்காரு தானே, இவரு சொன்னதும் உண்மைதானே. ஏன் 4வது சொன்னது உண்மைண்டா, இவர் மத்த நாட்களை பத்தி சொல்லல. ஆக இவர் டீசல் இருக்குமா இல்லையான்னு சொல்லல. ஆகவே நாளையும் நம்ம உண்மை என்று எடுக்கலாம். ஆக 5ல ஒரு ஆள் தான் போய், 4ம் உண்மை. ஆகவே இது அதிக எண்ணிக்கை தானே. என்னம்மா எப்படியோ ஒரு ஆள் போய்வர், நீங்க எதுக்குள்ள பார்த்து எதை பார்த்தாலும் ஒரு ஆள் போய்வர். அப்ப 4 பேர் உண்மைன்னு சொல்றது மேக்சிமம். அவன் 4 பேர் போய் மேக்சிமம். ஆகவே இது ஃபைன். ஆகவே இதுக்கு விட 2வது. ஆகவே இப்படித்தான் பிள்ளைகள் இதுக்குரிய விடைகள் எடுக்கிறது. கவனம், இந்த அட்டவணை போடாம நீங்க இதுக்குள்ள வச்சுட்டு பேனை கிரிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக விட எடுக்கிறதுக்கு டைம் போகும். நமக்கு டைம் தான் முக்கியம். ஆக இந்த இந்த கேள்விகள் செய்யக்குள்ள இன்னொரு விடயத்தையும் யோசிச்சு கொள்ளுங்க. 7மான அளவுக்கு டைமுக்குள்ள செய்ய வச்சுட்டு அரை மணித்தியாலும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, போட்டு பாருங்க, விட வரும். எது எவ்வளவுத்துக்கும் விட எடுக்கலாமோ அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு, இந்த கடைசிக்கு விட வரலன்னு வச்சுக்கோமே, ஓகே விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க, டைமை வேஸ்ட் பண்ணிட வேணாம். ஆனா இந்த கேள்வி இலகுவான கேள்வி. சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அப்போ பாருங்க பிள்ளைகள், நாம அப்ப 26, 29, 30 வரையும் பார்த்துட்டோம். அடுத்த இந்த 31வது கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை நான் சொன்னேன், உங்களுக்கு மிச்சம் கான்பிடண்டான கூற்றை வச்சுதான் என்ன விடைய எடுக்கணும். ஆகவே 31வது கேள்வியை பாருங்க. 10 நபர்கள் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கருதுக. அவர்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூற்றுகள் திட்டவட்டமாக நிகழும், நிகழ இடம் ஒன்று, நிகழும் சந்தர்ப்பம் மிக குறைவானது, எந்த வகையிலும் நிகழாது. வாரத்தின் ஒரே நாளில் பிறந்த இருவர் உள்ளார்கள். வாரத்துல 7 நாள் இருக்கு, 10 பேர் எடுத்தா கட்டாயம் 3 பேரும்
என்ன ஒரே நாள்ல பிறந்திருக்கலாம், 3 பேரோட சேர்த்து இங்க வர 7 நாள்ல இருக்கிற ஒரு ஆள் என்ன அப்ப 4 பேர் ஒரே நாள்ல பிறந்திருக்கலாம், அல்லது 3 பேர் அங்கால 2 பேருன்னு இருக்கலாம். ஆகவே குறைஞ்சது ரெண்டு ஒரு நாள் ஒரே நாள்ல பிறந்த 2 பேர் கட்டாயம் இருந்துதான் ஆகணும். ஆகவே இது கட்டாயம் ஏ. அப்ப இந்த கூற்று ஏ. முதலாவது ஏன்னு சொன்னா மத்ததெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்ல, முதலாவது விட. சரியா? அதே மாதிரி மத்ததெல்லாம் நாம என்ன செய்ய தேவையில்ல, பார்த்துட்டு இறிஞ்சிட்டு தேவையில்ல. சரி, அடுத்தே பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் விறகடுப்பொன்றும் மின்னடுப்பொன்றும் இருப்பதோடு எரிவாயு இல்லாத போது மாத்திரம் அவற்றுள் ஒன்று பயன்படுத்தப்படும். மேலே தரப்பட்டுள்ள கூற்றை நலிவடையை செய்வதற்கென திரட்டப்பட்ட பின்வரும் சான்றுகளுள், அதாவது இந்த கூற்று பிழை என்று சொல்றதுக்கு சான்றுகள்ல மிக பலவீனமான சான்று. அப்ப நலிவடைகிறதுக்கு பிழை என்ற சான்றுல மிக பலவீனமான சான்று என்பது இந்த கூற்றை உறுதிப்படுத்துற சான்று. இங்க மாறி வளமையா நாம் இதுக்கு முதல் இருக்கிற பேப்பர்ல எல்லாம் செஞ்சு நலிவடைகிறது டிரெக்டா கேட்டுறாங்க. இங்க நலிவடைகிறதுல நலிவு அப்படின்னா என்ன, இதை உறுதிப்படுத்துறது எது? சரி பார்ப்போம். எரிவாயு அடுப்பொண்டும் விறகு அடுப்பையும் பயன்படுத்துகின்ற விறகு அடுப்பொண்டும் மின் அடுப்பொண்டும் உள்ள வீடு உள்ளு. சரியான? அப்ப இது நலிவடையை செய்யும் என்ன, அவ இந்த வராது. ஏன்? இது ரெண்டு அடுப்பு, அதாவது எரிவாயு விறகு அடுப்பு அல்லது விறகு அடுப்பு மின் அடுப்பு. இங்க சொல்றாங்க ஒரு வீட்டில் விறகு அடுப்பொண்டும் மின் அடுப்பொண்டும் இருப்பதோடு எரிவாயு இல்லாத போது மாத்திரம்தான் இது ரெண்டையும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எரிவாயு தட்டுப்பாடாகும் போது பயன்படுத்தும் விறகு அடுப்பு ஒன்று உண்டெனின் மின்னடுப்பு ஒன்றும் இல்லாத ஒரு வீடு. அப்ப இது இருக்காட்டி அது இல்லை, இங்க இருக்குன்னு சொல்றாங்கண்ணே. அவ இது நலிவடையை செய்யுது. எரிவாயு தட்டுப்பாடாகும் போது பயன்படுத்தப்படும் விறகடுப்பொன்றும் எரிவாயு அடுப்பொன்று பயன்படுத்தும் மின்னடுப்பொன்றும் உள்ள ஒரு வீடு, இதுவும் நலிவடையை செய்யுது. விறகடுப்பு மின்னடுப்பொன்று உள்ள எரிவாயு அடுப்பொன்று அவை இரண்டையும் பயன்படுத்தும் 1000 வீடுகள், இதுவும் நலிவடையை செய்யுது. ஆகவே 5வது வீடு. அதாவது எரிவாயு அடுப்புடன் ஒரே அடியாக பயன்படுத்தாத விறகடுப்பு அல்லது மின்னடுப்பு உள்ள 10,000 வீடுகள் இருக்கு. ஆகவே ஒரே அடியாக பயன்படுத்தாத ஒரு எரிவாயு இல்லாத போதுதான் மற்ற ரெண்டும் பயன்படுத்துறாங்க. மின் அடுப்பு இது ரெண்டும் இருக்கு. ஆகவே இந்த கூட்டம் உறுதிப்படுத்துது. ஆகவே உறுதிப்படுத்துறதுதான் கேள்வி. ஆகவே இதுல கவனமா இருக்கணும். அவசரமா வாய்ச்சி போட்டு நலிவடைகிறேன்னு சொல்லி போட்டு முதலாவது அடிச்சிடப்படாம். இன்னொன்று இதுல இந்த வசனங்கள் கொஞ்சம் என விளங்காதமா இருக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டு நாம என்ன செய்யறல, நின்றுட்டு இந்த வசனத்தை விளங்க வைக்கிறல. ஓகே, ஓரளவுக்கு விளங்கிட்டு நாம குயிக்கா போயிட்டு விடிய எடுப்போம். இது நாம இந்த எலியா செஞ்சிட்டோம், இந்த வேக நேரத்துல நாம் செஞ்சிட்டோம். என்ன இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைய, இதுவும் நல்ல ஒரு கேள்வி. நாம இந்த இந்த பார்ல இப்படி வரப்போல கேள்விகளை நீங்க கொஞ்சம் நின்று யோசிக்க. ஏண்டா சும்மா இப்படி ஒரு பார் சாட்டை தந்து போட்டு பிப்ரவரி தொடக்கம் ஜூன் வரையில் எம்ஓஹெச் பிரதேசத்தில் மிக கூடுதலான எண்ணிக்கை எதுன்னு சொல்லி போட்டு யூன் அடிக்கிற அளவுக்கு தர மாட்டாங்க. அது 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் 5ஆம் ஆண்டு பிள்ளையோட குறையத்தான் அந்த அவ்வாறான கேள்விகள் போவோம். என்ன ஆகவே இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு நாம யோசிக்கிறேன். அவ இந்த கேள்வியை பாருங்க. கூடுதலான எண்ணிக்கை தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாதம் யூன் வருமாண்டா? நிச்சயமாக யூன் வராது. அவ கொஞ்சம் கேள்விய வாசிங்க. 35, 36 ஆகிய வினாக்கள் 5000-லும் குறைந்த எண்ணிக்கையான நபர்களை கொண்ட ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி எம்ஓஹெச் பிரிவில் கோவிட் தடுப்பு மருந்தொன்றி 4வது ஊட்டை டோஸ் பெற்ற நண்பர்களின் எண்ணிக்கை காட்டும் வரைவு கீழே கருதுக. அவை மொத்தமாவே 5000 பேர் தான் இருக்காங்க. ஆகவே இந்த டோஸ், அதாவது இந்த என்ன வெக்சின் அடிச்சவங்க இங்க 1000, பிப்ரவரியில் 1500 கொஞ்சம் கூட, 1500 2500, இங்க கிட்டத்தட்ட 1500 கொஞ்சம் கூட, 1500க்கும் 2000க்கும் இடையில நான் 1500 வைப்பமே. அவை 3000 4000, இங்க 5000 தாண்டிட்டு. ஆகவே இந்த வரைவுகள் அது வரை அடித்தவர்கள், அதாவது ஜனவரியில் அடிச்ச வரை 1000 பேர் என்றா, சாரி 1000டா, பிப்ரவரியில் அடிச்சவங்க இந்த இது 1600 வைப்போமா, கொஞ்சம் கூட 1600 1000 600, இங்க 1600, இது ஒரு 1800 வச்சா இங்க 300, இங்க ரெண்டும் சமன். ஆகவே 0. இங்க நான் 1800 எடுத்தேன்னப்போ 1800னா 2200, ஒரு 400. இதை நாம ஏறத்தாழ எடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. அக்யூரேட் தேவை இது, இந்த இந்த 400 இந்த இதுகள் எடுக்கிறதுல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2200 எடுத்தேன், 2500, ஆக இங்க ஒரு 300. ஆகவே இதான் இந்த வெக்சின் அடிச்ச ஆக்கள் எண்ணிக்கை. ஆகவே ஆக கூட வெக்சின் அடிச்ச ஆக்கள் எங்க இருப்பாங்கன்னா பிப்ரவரியில இருப்பாங்க. ஏன் நான் பிப்ரவரியை செலக்ட் பண்றேன், ஜனவரியை விட்டுட்டு? இந்த ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான் பிப்ரவரியை தானே செலக்ட் பண்றேன். ஒன்று இதுல விடையில ஜனவரி இல்லை, அது முதலாவது. ரெண்டாவது என்னண்டா, எனக்கு தெரியா ஜனவரிக்கு முதல் அதாவது ஜனவரிக்கு முதல் இருக்கிற டிசம்பர்ல எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம நேரத்தில் பார்த்தா இந்த 2019 கேள்வி ஆயிட்டான். அடிச்சவங்க எத்தனைன்னு தெரிஞ்சாதான் நாம என்ன செய்யலாம்,
ஜனவரியில் அடிச்சவங்களை காணலாமே. ஆகவே இதை காணையல நமக்கு இது வரையும் அடிச்சாக்கள் 1000. ஆகவே இங்க 600 இல்லைங்களா? ஆகவே விட பிப்ரவரியாக இருக்கும். இது என்ன ஜனவரியில் 1000, அங்க 600. 2019 சின்ன ஒரு வித்தியாசம். அடுத்தடுத்த நாள் சொல்லக்குள்ள முன்னுக்கு வந்து அட்மிட் ஆனாக்கள்னு பார்த்தது தான் அந்த 2019ஆம் ஆண்டு கேள்வி. இங்க அப்படி இல்லை. ஜனவரி வரையும் அடிச்சாக்கள், என்ன ஒரு மாச கால பகுதி. இங்க பிப்ரவரி வரையும் அடிச்சாக்கள். ஆகவே இதுல ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் தான் பிப்ரவரியில் அடிச்சாங்க. ஆகவே ஆகக்கூட தான் பிப்ரவரி தொடக்கம் ஜூன் வரையில் எம்ஓஹெச் பிரதேசம் மிக குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசி பெற்றாக்கள் எங்க ஏப்ரல் என்ன 36க்கு ஏப்ரல். ஆகவே இது ஒரு மிக இலகுவான கேள்விதான் பிள்ளைகள். ஆனா கொஞ்சம் என்ன பிளவுடுற வாய்ப்பு இருக்கு. ஏண்டா எல்லாரும் பழமையா மிக கூடன்னு சொல்லக்கூட ஜூனை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு மிச்சம் கூட. அதே மாதிரி மிக குறையன்னு சொல்லக்கூட இப்ப பிப்ரவரி தொடக்கம் வரக்குள்ள இந்த பிப்ரவரியில இருந்து மிக குறைய பிப்ரவரி தான். அவை பிப்ரவரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அவை இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. அடுத்தது 37 39வது கேள்வி. இந்த 37 39வது கேள்வியும் பிள்ளைகள் நல்ல கேள்வி. கொஞ்சம் யோசிச்சோம்னா விட வந்துடும். கொஞ்சம் யோசிச்சோம்னா விட வந்துடும். பார்ப்போம். ஒரு பாடசாலையில் கடந்த ஆண்டில் காப்போதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பொது சாதாரண தர பரீட்சையில் மிக கூடிய புள்ளிகளை பெற்ற 7 பேர் ABCDEFG ஆகியோர் ஆவர். அவர்களில் எந்த இருவரினது புள்ளிகள் சமனானவை அல்ல. அவர்கள் பெற்ற புள்ளிகள் இறங்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி அதற்கமைய அவர்களுக்கு முறையே 1 2 3 4 5 6 என நிலைகள் வழங்கப்பட்டன. இந்த 7 மாணவர்களும் வட்டமாக ஒரு மேசையை சூழ அதன் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். இந்த 7 பேரும் ஒரு வட்ட மேசையில இருக்கான். ஒரு வட்ட மேசையில இருக்கான். இப்ப ஏ ஓர் ஆண் பிள்ளை ஆவார். அப்ப ஏ ஒரு ஆண் பிள்ளை ஆவார். அப்ப இந்த பாய்ஸ் என்று சொல்றாக்கள் பாய்ஸ் என்று சொல்றாக்கள்ல ஏ ஒரு ஆண் பிள்ளை ஆவார். பெற்ற புள்ளிகளின்படி ஏ 6ஆம் அவர். பெற்ற புள்ளிகளின்படி ஏ 6ஆம் அவர். டிஎஃப்ஜி ஆகியோர் ஆண் பிள்ளைகள் ஆவரோ. டி எஃப் ஜி எல்லாம் ஆண் பிள்ளைகள் ஆவதோடு சியும் டியும் டிஎஃப்ஜி சியும் இயும் பெண்கள். சியையும் இயையும் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா பெண்கள். கேர்ள்ஸ் சியும் இயும் பெண்கள். ஆகவே பிஏ யாருன்னு சரியான சரி. சியின் இருபுறமும் அடுத்துள்ளவர்கள் 2 பெண் பிள்ளைகள். அப்ப சி இங்க இருந்தா சி என்ன இங்க வைக்கீங்க. இன் அடுத்து இடது புறத்தை இ அமர்ந்துள்ளதோடு இடது புறத்தை என்ன இங்க அல்ல இடது புறத்தை இ அமர்ந்துள்ளதோடு வலது புறத்தே புள்ளிகளின்படி 7ஆம் அவர் 7வது வந்தால் வலது புறத்தே இருக்கார். வலதுபுற இருபுறத்திலையும் அதுக்கு முதல் இருக்கிறத பாருங்க. சியின் இருபுறமும் அடுத்துள்ளவர்கள் 2 பெண் பிள்ளைகள். அவை இங்க 2, அதாவது சி அடுத்தது இ. அப்ப இன்னொரு பெண் பிள்ளை வேணும். அவ இன்னும் மிச்சப்பட்டால் யாரு? பி மட்டும்தான் மிச்சப்பட்டால். ஆகவே அவங்க கட்டாயம் என்ன இருக்கணும்? பெண்ணாக இருக்கணும். அவதான் 7வது. அவ 7வது அவ எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இவ 7வது பிள்ளை. 7வது வந்தவர். பி என்ன 7வது வந்தவர். 7ஆம் சியின் அடுத்துள்ள வலதுபுறத்தில் இருக்கான். சரி. சி இருக்கும் புள்ளிகளின்படி 4ஆமவருக்கும் அடுத்துள்ள ஒரு சிக்கும் புள்ளிகளின்படி 4ஆமவருக்கும் இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளார். சரி, இப்ப பார்ப்போம். இந்த சிஇ 1 2 3 வந்துட்டு 4 பேர் வரன். அப்ப சிக்கும் புள்ளிகளின்படி 4ஆம் அவருக்கும் இடையே ஒரு மாணவன் அமர்ந்துள்ளான். அப்ப இதுல அர்த்தம் என்ன பிள்ளை? இதுல அர்த்தம் என்ன? சரி, அது இருக்கட்டும். அப்ப இது கொஞ்சம் இருக்கட்டுமே. இந்த இந்த புள்ளி இருக்கட்டும். டிஎஃப்க்கு இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளான். இப்ப டிஎஃப்க்கு இடையில ஒரு மாணவன் அமர்ந்துள்ளான்டா நமக்கு இந்த இந்த அதாவது இங்க 4 பிளேஸ் இருக்குன்னு. இங்க 4 பிளேஸ் இருக்கு. டிஎஃப்க்கு இடையில ஒரு மாணவன் வரணும்டா உதாரணமா ஈன டி ஈன எஃப்ண்டா ஈன ஒரு மாணவன் வரலாம். ஈன டி ஈன எஃப்ண்டா ஈன ஒரு மாணவன் வரலாம். ஆகவே அங்கேயும் கொஞ்சம் இது இருக்கு. ஆனா இங்க இன்னொன்றையும் விட்டுடும். சியின் இடது புறத்தே 3வது ஆசனத்தில் 1 2 அதாவது 1 2 3 அதாவது ஜி இங்க இருக்காரு. அதாவது இன்னொரு ஆசனம் எம்டியா இருந்து
மூணாவது ஆசனத்துல ஜி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாம் அதை விட்டுட்டோமே. ஜி இருக்காரு, ஜி அமர்ந்துள்ளார். சியின் இடதுபுறத்தே மூணாவது ஆசனம். ஆகவே 1 2 3 4 வந்துட்டு ஆக ஈனோ ஒன்று மிச்சம். அதே மாதிரி ஈனொரு வெற்றிடம், ஈனொரு வெற்றிடம். ஆக இந்த இடம் மூணும் நமக்கு ஃப்ரீயா இருக்கு. இப்ப பாருங்க, சியின் அடுத்ததாக இடதுபுறத்தில் உள்ளதோ 7ஆம் ஓவர் சியின் அடுத்தது. சிக்கு புள்ளிகளின்படி 4ஆம் ஓவருக்கும் இடையே, சிக்கும் புள்ளிகளின்படி இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமைந்துள்ளார். சிக்கும் புள்ளிகளின்படி 4ஆம் ஓவருக்கும் இடையில ஒரு மாணவன் என்றா இதாக இருக்கும் அல்லது இதாக இருக்கும். சரி, அதை விட்டு அதை பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம். டிக்கும் எஃப்க்கும் இடையே ஒரு மாணவன் மாத்திரம். அப்போ டிஎஃப்ண்டா டிஎஃப் இங்க போடலாம் அல்லது டிஎஃப் இங்க போடலாம். ஆனா டிஎஃப் இங்க போடல, இடையில ஒரு மாணவன் இருக்கணுமே. ஆக டிஎஃப் நான் டி அல்லது எஃப் இன போட்டா டிஎஃப் போடலாம், எஃப் போடலாம், அது நமக்கு தெரியும். டி அல்லது எஃப் இங்க போடலாம், டி அல்லது எஃப் இங்க போடலாம். ஏன்னா இடையில ஒரு மாணவன் தான் இருக்கணும். அது தர்க்கம் பிள்ளையே கொஞ்சம் அழகா விளங்கிக் கொள்ளுங்க. டிஎஃப் இடையில ஒரு மாணவன் தான் இருக்கணும். இப்ப பாருங்க, மிச்சப்பட்டது ஏ கட்டாயம் இங்கே தான் வரும். ஆனா ஏ எத்தனாவதுன்னு சொல்லிட்டாங்க? 6ஆவதுன்னு சொல்லிட்டாங்க. ஏ 6ஆவதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த கூற்றை பாருங்க, சி புள்ளிகளின் படி 4ஆம் இருக்கும் இடையில. அப்ப சி புள்ளிகளின் படி 4ஆவுக்கு இடையில ஒரு ஆள் இருக்காருண்டா, இவர் 4ஆவது. சரி, இப்ப இந்த 4ஆவது டிஐஎஃப் ஆண்டு நமக்கு தெரியாது. டிஐஎஃப் ஆண்டு நமக்கு தெரியா. ஆனா இங்க டி 4ஆம் அவரல்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இது கட்டாயம் எஃப் இருக்கும். அப்ப எஃப் 4ஆவது. அப்ப இந்த 37வது கேள்வியை பாருங்க, புள்ளிகளின்படி எஃப் நிலை 4ஆவது. சரி, அடுத்தது புள்ளிகளின்படி 2ஆம் இடத்தில் இருப்பவர். இப்ப புள்ளிகளின்படி 2ஆம் இடத்தில் இருப்பவர் யாருண்டா, இப்ப இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, 2ஆம் இடத்துல இருப்பவரை பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களாண்டா இங்க இல்ல. இங்க 2ஆம் இடத்தை பத்தி கதைக்கல. புள்ளிகளின்படி 2ஆம் அவருக்கும் 6ஆம் கடைசா சொல்லிக்காங்க இடையே இரு மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். 6ஆம் அவர் இந்த இருக்காங்க, 2ஆம் அவருக்கும் அப்ப இது இரண்டு இது 6ஆம் அவருண்டா 2ஆம் அவருக்கு இடையில் இந்த பக்கம் பார்த்தோம்டா இரு மாணவர்கள், இது 4 வந்துட்டு. ஆகவே மத்த பக்கம் தான் சாத்தியம். ஆகவே இது 2ஆம் அவர். அவ 2ஆம் அவர் யாருண்டா சரி, அடுத்து மாணவர்கள் இருவர் இதற்கு புள்ளிகளின்படி கிடைக்கும் நிலைகளை துணிவதற்கு தரப்புள்ள தகவல் போதுமானது அல்ல. அப்ப இப்ப யாருக்கு நமக்கு தெரியாம இருக்கு? ஜீரது தெரியானே. அதே மாதிரி இந்த டீடதுன்னு தெரியா, டியும் ஜீரையும் நிலைமை சரியான. என் எஃப் வந்துட்டு அவை இது எஃப் வராது. அவை டியும் ஜியும் எத்தனாவதுன்னு தெரியா. அவை டியும் ஜியும் துணிவதற்கு நமக்கு இடம் என்ன போதாது. அவைதான் இந்த கேள்வி. கொஞ்சம் நல்லா இருந்து திருப்பி ஒரு தரம் நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி இந்த வட்டத்தை போட்டு இதை பார்த்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன விளங்கும். விளங்காதாக்கள் பர்சனலா மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கும்போது இந்த 40 42வது கேள்வி, 40 42வது கேள்வி உண்மையை சொல்ல போனா இது ஒரு இலகுவான கேள்விதான். நான் வளமையா செய்து வர கேள்விகள். சரி, அப்ப இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இது என்ன நான் சொன்னேன், முதலாவது இந்த வயது தொடர்பாக வரக்கொள்ள, அதாவது ஒரு இப்படியான கேள்விகள் வரக்கொள்ள முதலாவது இந்த வயதை வச்சு நம்ம என்னென்னத்துக்கு இடையில பிறந்தவராக இருக்கணும்னு பார்த்துடணும். இப்போ 2023 ஜனவரி 1ஆம் தேதி 18க்கும் 22க்கும் வயது இல்லைண்டா, 2023 இருந்து 18 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2004 வரும். அப்போ 2004ஆம் ஆண்டுக்கும் 22 கழிச்சிங்கன்னா 2001 வரும். 2001ஆம் ஆண்டுக்கும் பிறந்தவராக இருக்கணும், இல்லாட்டி அவர் தகுதி இல்லை. ஆகவே அடுத்தது கல்வித்தகமைகள். இந்த கல்வித்தகமை சொல்றாங்க, அதாவது முதலாவது கல்வித்தகமை ஐசிடி ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் ஆகியவற்றுக்கு சி அல்லது அதற்கு உயர்வான தரங்களுடன் 6 பாடங்களை சர்டி பெற்றிருந்தா ஜிட்டில எஸ் காணும். ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய சி அல்லது அதற்கு உயர்வான தரங்களுடன் ஐசிடியில் எஸ் பெற்றிருந்தா ஜிட்டில சி வேணும். ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள் சி அதிலும் உயர்வான தரங்களுடன் 6 பாடங்கள் சித்தி பெற்றிருந்தா ஜிட்டில ஏபி வேணும். அதாவது ஐசிடி இல்லாட்டி அவருக்கு ஜிட்டில ஏபி வேணும். சரி, ஜிட் பரீட்சையில் உரிய தகமைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பதாரிகள் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ஐசிடி தகமை பெறும் பரீட்சைக்கு தோற்றுவதோடு ஜிட் பரீட்சையில் உரிய தரத்தினை, அப்ப ஜிட் பரீட்சையில் அவங்க, அதாவது இங்க இதெல்லாம் ஓகே, ஜிட்டில் அவங்க சரியான தகுதி இல்லாட்டி அவங்க என்ன அந்த அவங்க நடத்துகிற ஒரு பரீட்சையில் இது செய்யணும். அதே மாதிரி உரிய தரத்தை பெறுவதோடு இணக்கப்பாட்டுடன் கவனத்தில் கொள்ளப்படுவார். இப்போ 5 பேர் தந்திருக்காங்க, 1 2 3 4 5 பேரை தந்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் பாக்கிட்டு இருக்கல.
இதுல இந்த ஆண்டுகளை பாருங்க, 2004, 2001, 2003, 2000. ஆக இவர் தகுதி இல்லை என்ன, டிரெக்டாவே தகுதி இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்தது இந்த முதலாவது அணில பாருங்க, பிறந்த திகதி 2004, அப்ப டேட் ஆஃப் பர்த்ல தகுதி 2020 காப்போதர சாதாரண பரீட்சையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐசிடி ஆகியத்தில் ஏ தரங்களை பெற்று ஜிட் பரீட்சையில் தோற்றல். இப்ப ஜிட் பரீட்சையில தோற்றாட்டி இவர் ஐசிடி என்ன, அவங்களோட ஐசிடி ஒன்று எக்ஸாமுக்கு போகணும். இவர் அந்த அவங்களோட ஐசிடி எக்ஸாமுக்கு போகணும். அவங்களோட ஐசிடி எக்ஸாமுக்கு இவர் போகணும். ஏன் ஜிட்டிலேயே இவருக்கு இவர் என்னதான் ஏ எடுத்தாலும் இவர் ஐசிடி எக்ஸாமுக்கு போகணும். அடுத்து 2001 பிறந்துள்ளார். காப்போதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றி ஒரே தடவையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐசிடி ஆகிய இந்த பாடங்களில் சி, ஜிட் பரீட்சையில் சி. அப்ப ஜிட்டில சி, மற்ற ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள் இதை பாருங்க, ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐசிடி. அப்ப எல்லாத்துலயும் சீண்டா இவர் தகுதி, இவர் டிரெக்ட் தகுதி. ஜிட்ல சீண்டா திருப்பி அதே தான். ஆங்கிலம், விஞ்ஞானம் தரவையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட 6 பாடங்களில் சி. ஐசிடியில எஸ் தரம். அப்ப ஐசிடியில எஸ் தரமும் ஓகே. ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள்ல சி. இதுல பாருங்க, காப்போதர ஒரே தடவையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் சி. ஆக இவரும் தகுதி என்ன. உமாவை பாருங்க, ஜிட்டில பி. அப்ப ஜிட்டில பி எடுத்தா அவங்க ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானத்துல சி இருக்கணும். அப்ப இங்க 2003 பிறந்த ஓகே, காப்ப ஒரே தடவையில் ஆங்கிலம், ஐசிடில எஸ். அப்ப ஆங்கிலத்துல எஸ் தான் இருக்கு. ஆக இவ தகுதியா, தகுதி இல்லை. அப்ப 2 பேரு டிரெக்ட் தகுதி, ஒரு ஆள் ஐசிடி எக்ஸாம் எழுதணும், 2 பேரு தகுதி இல்லை. அப்ப இங்க பாருங்க கேள்வி, மேற்படி 5 விண்ணப்பதாரிகளுள் விண்ணப்ப பத்திரத்தினை கவனத்தில் கொள்வதற்கு ஐசிடி தகைமைகளை பெறுவதற்கு பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய விண்ணப்பதாரி யாரு? அனில். ஐசிடியிலான தகைமைகளை பரீட்சைக்கு தோற்றாமலேயே டிப்ளோமா பாடநெறியை சேர்ந்து கொள்வதற்கு, அதாவது டிரெக்டா தகுதி பெற்றால் பாரதியும் சித்ராவும். இவற்றுள் எந்த மாட்டு தெரிவின் கீழேயும் டிப்ளோமா பாடநெறியை சேர்ந்து கொள்வதற்கு தகைமைகளை பெறாதாக்கள் யாரு? தேவியும் உமாவும். என்ன, தேவியும் உமாவும் 4வது விட. ஆகவே இது ஒரு இலகுவான கேள்வி. ஆனால் அதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யப்படா, ஓவரா வாய்ச்சிட்டு இருந்து டைமை வேஸ்ட் பண்ணப்படா. வாய்க்கு போட்ட எண்ணத்துக்கு வந்துடணும், கேள்விக்கு வந்துடணும் பிள்ளைகள். சரி, அதே மாதிரி இந்த கேள்வி நாம முன்னுக்கு செய்துட்டோம். அதே மாதிரி இதுக்குரிய விடைகள் எல்லாம் நாம என்ன செஞ்சிட்டோம், தந்துட்டோம் பிள்ளைகள். ஆகவே நாம 2023 பாஸ் பேப்பருக்கு போவோம். 23ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அப்போ 2023ஆம் ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் ஜென்ரல் நாலேஜ் கேள்விகளை பாருங்க. முதலாவது கேள்வி, இலங்கையின் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் ஒன்று 2023 ஜூலை 1ஆம் தேதி அதன் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. ஆகவே அந்த டைம் 2023 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடினது பேராதனை பல்கலைக்கழகம். இப்போ ரீசெண்டாக ஒரு யூனிவர்சிட்டியும் கொண்டாடினது இல்லைன்னா, அப்போ இது சம்பந்தமாக வாரதுக்கு சான்ஸ் குறைவு. ஆனாலும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 1972 மே 22ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பை, இது இலங்கை குடியரசின் அரசியல் அமைப்பு எனப்படும், நடைமுறைப்படுத்துவதற்கு இசைவாக அப்போதிருந்த இலங்கையின் மகா தேசாதிபதி இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி, அதாவது இலங்கையிட முதலாவது ஜனாதிபதி யாருண்டா திரு வில்லியம் கொப்பல்லாவர் சொல்லுவாங்க. வில்லியம் கொப்பல்லாவன் சொல்றது இவர் தான் முதலாவது ஜனாதிபதியா. இலங்கையின் காலனியாதிக்க காலத்தில் நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றிய நாடுகள் பெருமதிமிக்க வளங்களை இந்நாட்டிலிருந்து கொள்ளையடித்து சென்றன. இவ்வாறு கொள்ளையடித்து சென்ற பொன், வெள்ளி, வெங்கல, மாணிக்கம் ஆகிய பதிக்கப்பெற்றனவும் 275 ஆண்டுகளுக்கும் உட்பட்டதுமான பீரங்கி உட்பட காலனியாதிக்க காலத்தில் முந்திய பெருமதிமிக்க 6 பொருட்களின் உரிமை இலங்கையிடம் மீண்டும் கையளிக்கும் உடன்படிக்கை அண்மையில் கையொப்பம் இட்ட நாடு பின்வருவனவற்றில் எது? அப்ப எந்த நாடு? இப்ப அண்மையில் சொல்லக்குள்ள அந்த 2023 அண்மையில் அவங்க நெதர்லாந்தோட என்ன செஞ்சாங்க, இது செய்தாக. அதே மாதிரி இந்த 4வதுக்கு பிள்ளைகள், அவை நான் எல்லாத்தையும் வாய்ச்சிட்டு இருக்கல. 4வதுக்கு 5வது விட புற்றுநோய். அதே மாதிரி 5வதற்கு 1வது விட. 6வது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு சம்பந்தப்பட்ட கேள்வி. அவை 6வதுக்கு 5வது விட கண்பரா. 7வது பார்த்தீங்கன்னா 3வது விட. 8வது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 4வது விட. 8வதுக்கு 4வது விட. இதுல நான் சின்ன அந்த ஒரு ஈட்டி எறிதல் அவர் நான் குரூப்லயும் போட்டிருந்தேன். அப்போ அவரோட பேரு, அவர் எத்தனை மீட்டர் எறிஞ்சாரு, அவர் என்னத்துல வின் பண்ணாருன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் அந்த கேள்வி. 9வதுக்கு 5வது, 10வதுக்கு 4வது. அதே மாதிரி பிள்ளைகள் நான் சொன்னேன்,
வெளியாக நான் சொல்லியிருக்கேன் அந்த என்வாயன்மெண்டல் டே நினைக்கிறேன் அது எந்த நாட்டில் நடந்துச்சுண்டு அதே மாதிரி இந்த ஃபிஃபா ஃபுட்பால் நடந்த இந்த 3 நாடுகள் என்ன அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அப்போ அடுத்தது 11-12 ஆக இங்கே இந்த கிராஃப் சம்மந்தமான கேள்விகள் 11-12 டிரெக்டாக போட்டாங்க. அப்போ 11-12 பாருங்க பிள்ளைகள். ஒரு குறித்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் 2000 ஆண்டிலிருந்து ஆரம்பித்து அதன் பின்னர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெற்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஏபிசி எனும் 3 கட்சிகள் போட்டியிட்டன. தேர்தலில் யாதாயினும் ஒரு கட்சி அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% கூடுதலான வாக்குகளை பெற்றால் அக்கட்சி தனியே ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும். அதே வேளை அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்தை அமைப்பதற்கு 2 கட்சிகள் இணையும். 5% ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்த வாக்கு. ஆக இந்த கட்சியில 1000 சொல்றாங்க. நாம அந்த 1000 வகையில பார்க்கறதுல 4, 3, 1, 2. ஆக இதுல இந்த ஆக கூட பெற்றது இது ரெண்டும் பெற்றத கூட்டுத்தொகை என்ன 5. அப்ப 5 அஞ்சோட 5 இது 5ஓட கூட இருக்கணும். அப்ப தனிப்பெரும்பான்மை அமைக்கும். அவ இங்க தனிப்பெரும்பான்மை அமைக்கலாமா? இல்ல. அப்படித்தான் பார்க்கணும். அவ கேள்வியை பார்த்துட்டு வருவோம். எந்த ஆண்டில் ஒரு கட்சி மற்ற இரு கட்சியை எதிர்நோக்கி சேராமல் தனி கட்சி ஆரம்பிக்கலாம்? அவ நீங்க இந்த 2020 செக் பண்ணுங்க. அங்கதானே கூட இருக்கு. அவ அங்க செக் பண்ணோம்டா 2020 இந்த கட்சி கூட இருக்குன்றதால நான் செக் பண்றேன். இது 7. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 7 வரப்படா. 2 2ம் 4ம் 7. ஆகவே சரியா 50% எடுத்திருக்காங்க. என்ன 50% அல்லது அதிலும் கூட. ஆகவே இங்கே தனிப்பெரும்பான்மை எடுக்கலாம். சி இற்கு எவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைத்தது? கட்சி சி. கட்சி சி என்பது இது எவ்வாண்டில் ஆக கூட வாக்கு சதவீதம் கிடைச்சதுன்னு கேட்காங்க. அப்ப இந்த கட்சி சிக்கு மொத்த வாக்குகள்ல ஆக கூட கிடைச்சதான வாக்கு சதவீதம். அப்ப எப்படி பார்ப்பீங்கன்றா இதை பார்க்கறதுக்கு பிள்ளைகள் சரி இப்ப பாருங்க இந்த ரெண்டையும் கூட்டுங்க என்ன சி தானே இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7. இது எத்தனை 2. இங்க ரெண்டையும் கூட்டுங்க 4 4 8. இங்க எத்தனை 3. சரி இங்க இது ரெண்டையும் கூட்டுங்க 5 4 9. இங்க சீரது 2. இங்க இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6 4 10. இங்க சீரது 3. இங்க இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இங்க இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7 7 4 11. இங்க சீரது மிச்சம் கூட 2. ஆக இது மிச்சம் கூட என்ன மொத்தம் 13 ஆக கூட வாக்கு சதவீதம் 13ல 11. ஆகவே மிச்சம் குறையே. ஆகவே இது வராது. இங்க 13ல 3 13ல 3 இவர் 13ல 3 13ல 3. ஆகவே இதுவும் ஒரு சின்ன வீதம். இங்க 9 2 11ல 2 11ல 2. இங்க 8 3 11ல 3 11ல 3. ஆகவே இதுவும் வராது. ஏன்னா இது பெருசு. இங்க பாருங்க 7 2 9 9ல 2 9ல 2. ஆக இந்த மூன்றிலையும் எது வரும்டா இந்த மூன்றிலையும் எது பெரியதுண்டா அதான் சதவீதம் கூடினது. 9ல 2ஓட 11ல 3 கூட. ஏன் இங்க 22 9 3 27. ஆக இது கூட. நமக்கு எப்படி இந்த பின்னங்களை பார்க்க தெரியணும். அதாவது இது ரெண்டு பின்னத்தையும் ஒப்பிடணும்டா இதை இஞ்சால கொண்டாந்து பெருக்கு கீழே கிடைக்கிறது 22 9 3 27 இஞ்சால கொண்டே பெருக்குங்க. அவன் எந்த சைட்ல பெருசு வருது 27. ஆகவே இதோட இது பெருசு. இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா நமக்கு 13ல 3 11ல 3 11ல 3 தானே பெருசு. ஆகவே 11ல 3 பெருசு. இல்லாட்டி பெருக்கியும் பார்க்கலாம் 13 5 39 அங்கால 33. ஆகவே இதான் பெருசு. ஆகவே 2005ஆம் ஆண்டு அந்த சதவீதம் கூடையா இருக்கு. அவசரமா சொல்லிட்டு போறோம்லே விலங்காட்டி செல்லுங்க. ஆகவே இந்த மற்ற கேள்விகள் இதுல கீழே வர கேள்விகள் இந்த வேக நேர கேள்விகள் இதெல்லாம் நாம டீப்பா ஆறுதலா கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எமோஜி சம்பந்தப்பட்ட கேள்வியெல்லாம் டிரெக்டா படிச்சிருக்கோம் பிள்ளை. சரி இந்த 27வது கேள்வியை பாருங்க. 27வது கேள்வியை பார்த்தீங்கன்னா தளவாடி கேள்விதான். ஆனாலும் பின்வரும் எந்த சுவர் கடிகாரத்தில் முகத்தினை தளவாடியினும் சரியான அமைவுகளை காட்டுள்ளன அதாவது காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் எவ்வுருவில் சுவர் கடிகாரத்தின் முகத்தினதும்
தலை ஆடியினது சரியான அமைவையும் காட்டுது. சரி, இப்ப 45 பாகையில வச்சா தலையாடிய நம்ம 45, சாரி, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமே. இப்ப தலையாடிய இங்க வச்சா இது இங்க வச்சிருந்தா, அதாவது தலைவாடி இங்க இருந்தா இங்க இங்க மேலுக்கு தானே வைப்போம். அவ மேலுக்கு வச்சா இது இந்த குத்திரமாய் வரணும், இது இப்படி வரணும் என்ன. ஆகவே இது போல இதை பார்ப்போம். 45 நான் இதை இப்படி 45ல வச்சிருந்தேன்டா இங்க, அதாவது இது இங்க வந்திருக்கும் என்ன. இது சரியா இங்க வரும் ஏண்டா, சரியா அருகருகே வரும். தலைவாடி வச்சோம்டா சரியா அருகருகே வரும். ஆகவே இது போல இதுவும் இங்க தலைவாடியை வச்சேன்டா இது இங்க வரும். தலைவாடியா அப்ப இங்க வச்சிருக்கேன் என்ன. ஆகவே இது ரெண்டும் பக்கத்துல வந்திருக்கும். ஆகவே இதுவும் போல இப்ப இங்க வைக்க, இங்க வைக்கேன், இங்க வச்சேன்டா தலைவாடி எப்படி வரும். சாரி, இங்க வைக்கல, இங்க வைக்கணும் என்ன, இங்க வைக்க. ஏன் இது இங்கால பிம்பம் முழுதுன்னா இங்கான வைக்கணும். இங்க வச்சா சரியா இதுல குத்திரமாயி வரணும் என்ன. ஆகவே இது ஓரளவுக்கு சரி. ஏன் இது ஓரளவுக்கு சரி. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகள், நான் அதையும் திருப்பியும் சொல்றேன். ஆகவே 4 இப்போதைக்கு வச்சுக்குவோம். 4வது இப்போதைக்கு வச்சுக்குவோம். சரியா? சரி, இப்ப 5வது பாருங்க. அதே அமைப்புல இங்க வைக்காங்க. சரி, அதே அமைப்புல இங்க வைக்காங்க. இது இதே மாதிரி வரல. சரி, இப்ப இதுவும் விடு. ஆகவே இதுக்கு 4வது விடு. இது எப்படி? இப்ப இங்க பாருங்க, இங்க வச்சீங்கன்னா இது குத்திரமாய் வரும். ஆனா இது இங்க இருந்து இது இங்க போற மாதிரி வந்திருக்கு 45 பாகையில வச்சா. அதாவது நான் இந்த 45ல வச்சா சுவர் கிடையாது, தகலவாடினும் சரியான அமைவுகள் என்று சொல்லிக்கலாம். அப்படின்னா என்ன? சரி பிள்ளை. ஆகவே இதுக்கு 4வது விட. இதோ யோசிங்க. நான் அடுத்த அடுத்த வீடியோ 2023 ஃபுல் வீடியோ போடுவேன். இது 2022 கூடிய வீடியோ. 2022ல நான் இதை சேர்த்து விட்டுருக்கேன். நம்ம 2023 வீடியோ உள்ள இதை டீப்பா இதை பத்தி கதைக்கேன். அதாவது இந்த தலைவாடி சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் இந்த அடுத்த பாடத்துல கொஞ்சம் உங்களுக்கு இந்த என்ன இந்த ஆடிகள் சம்பந்தப்பட்டது, டிரெக்ட் ஆடிகள், அதே மாதிரி இந்த ஓட்டை இமேஜிண்டா எப்படி பார்க்கறது, இந்த விடயங்களை நான் அடுத்த பாடத்துல உங்களுக்கு சொல்லிட்டே தொடங்குறேன். அதுக்காண்டி தான் நான் இதுல விளங்கப்படுத்தாம நான் இதை அடுத்த பாடத்துக்கு நாட்டுறேன் பிள்ளையே. இதை கொஞ்சம் டீப்பா நான் சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி வந்ததால டீப்பா கொஞ்சம் சொல்லணும். சரி, அவை இதோட இதை முடிப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.